தேமுதிகவின் எழுச்சிமிகு கொடிநாள் விழா தலைமை கழகத்தில் நாளை கேப்டன் கொடியேற்றுகிறார். கிராம பகுதிகளில் 5 கோடி வங்கிக் கணக்குகள் திறக்க திட்டம் நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி அறிவிப்பு. மத்திய போலீஸ் படைக்கு 49,000 வீரர்கள் சேர்ப்பு பணியாளர் தேர்வாணையம் தீவிரம். வயல்களில் வீடு கட்டுவதற்கு புதிய நிபந்தனை 10 ஆண்டுகள் தரிசாக இருக்க வேண்டும். வணக்கம். விரிவான செய்திகள். தேமுதிகவின் கொடிநாள் விழா நாளை எழுச்சியுடன் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தலைமை கழகத்தில் கேப்டன் விஜயகாந்த் கழக கொடி ஏற்றி வைக்கிறார். தமிழகம் முழுவதும் கொடிநாள் கொண்டாடப்பட்டு பல்வேறு இடங்களிலும் தேமுதிகவின் கொடியேற்றப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிறது. கடந்த 2000வது ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் நாள் தேமுதிகவின் கொடியை கேப்டன் விஜயகாந்த் அறிமுகப்படுத்தினார். இந்த கொடி கேப்டன் விஜயகாந்த் நடித்த மாபெரும் வெற்றி படமான வல்லரசு படத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டு மக்களின் நெஞ்சில் பதிந்துள்ளது. கொடி அறிமுகப்படுத்தப்பட்டு 11 ஆண்டுகள் முடிவடைந்து 12வது ஆண்டு கொடிநாள் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த கொடி அன்பு, அறம், ஆற்றல் ஆகிய 3 உயர் தத்துவங்களை குறிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டு இருண்ட தமிழகத்திற்கு ஒளிவிளக்காக அமையும் வகையில் கொடி நடுவே தீபம் பொறிக்கப்பட்டுள்ளது. கேப்டன் விஜயகாந்த் ஏற்கனவே இந்த கொடியின் சிறப்புகளை விளக்கி நாட்டு மக்களுக்கு விளக்கமான அறிக்கை கொடுத்துள்ளார். இன்றைய இளைய தலைமுறை கண்டெடுத்த இந்த இயக்கத்தின் கொடிதான் ஏழை எளிய மக்களின் நம்பிக்கை நட்சத்திரம் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த கொடி நிழலில் ஊழலையும் வறுமையையும் ஒழிக்கவும், எல்லோருக்கும் சமச்சீர் கல்வி, வேலைவாய்ப்பு, சுகாதார வசதி ஆகியவை கிடைக்கச் செய்யவும் நாம் அனைவரும் ஒன்று கூடும் நாள்தான் கொடிநாள் என்று ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார். கொடிநாளில் இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்ற நமது சூளுரையோடு கழக நிர்வாகிகளும், மகளிர் அணியினரும், இதர அணியைச் சேர்ந்த தோழர்களும் ஆங்காங்கே கழக கொடியினை ஏற்றி இனிப்புகளை வழங்கி தங்களால் இயன்ற உதவியை ஏழை எளிய மக்களுக்கு செய்து மக்கள் ஆதரவோடு சிறப்பாக கொடிநாளை கொண்டாடும்படி கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். நாளை காலை தேமுதிக தலைமை கழகத்தில் கட்சியின் நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கழக கொடியேற்றி வைத்து இனிப்பு வழங்குகிறார். இதேபோல் உலகின் பல்வேறு இடங்களில் கழக கொடியேற்றும் விழா நாளை நடைபெறுகிறது. மார்ச் 2012ற்குள் கிராமப்புறங்களில் 5 கோடி வங்கிக் கணக்குகள் திறக்கப்பட இருக்கின்றது என்று மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்தார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி பேசுகையில், வங்கிகள் தேசியமயம் ஆக்குவதற்கு முன்பு இந்தியாவில் 8700 வங்கிக் கிளைகள் மட்டுமே செயல்பட்டன. ஆனால் தற்போது 85,300 வங்கிக் கிளைகள் செயல்பட்டு வருகிறது. இதில் 32,000 கிளைகள் கிராமப்புறங்களில் செயல்பட்டு வருகின்றது என்று பிரணாப் முகர்ஜி கூறினார். I had given a target in 2010 to all banks to provide appropriate banking facilities to habitations having population in excess of 2,000 by March 2012 using various models and technologies including branchless banking through the business correspondence. மேலும் வரும் மார்ச் 12ஆம் தேதிக்குள் கிராமப்புறங்களை உள்ளடக்கி 5 கோடி வங்கிக் கணக்குகள் துவக்கப்பட உள்ளது என்று தெரிவித்தார். அனைத்து தொழில்நுட்ப வசதியுடன் வங்கிகள் செயல்படும் என்று அவர் கூறினார். 2000 மக்கள் தொகை கொண்ட கிராமத்திற்கு ஒரு வங்கிக் கிளை என்று அமைக்கப்பட உள்ளது. முதலாக பணியாளர் தேர்வாணையம் மூலம் மத்திய போலீஸ் படைக்கு 49,000 பேர் தேர்வு செய்யப்பட உள்ளனர். நாடு முழுவதும் காலியாக உள்ள மத்திய போலீஸ் படைக்கு பொது நியமன தேர்வு காவலர் படைக்கு ஆட்கள் சேர்த்துக் கொள்ளப்பட உள்ளனர். நக்சலைட்டுகளால் பாதிக்கப்பட்ட பீகார் மற்றும் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களுக்கு பாதுகாப்பு பணி மேற்கொள்வதற்காக பணியாளர் தேர்வாணையம் மூலம் முதன்முறையாக ரிசர்வ் படை போலீசார் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இவர்கள் நக்சலைட் அச்சுறுத்தல் உள்ள இடங்களுக்கு பாதுகாப்பு பணிக்கு அனுப்பப்படுவர். மேலும் மத்திய ரிசர்வ் படை போலீசார் அந்தந்த மாநிலங்களில் தேர்வு செய்யப்பட்டு வந்தனர். தற்போது முதன்முறையாக பணியாளர் தேர்வாணையம் மூலம் மத்திய ரிசர்வ் படை போலீசார் தேர்வு செய்யப்பட உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விவசாய நிலங்களை வீட்டு மனைகளாக விற்பதால் விவசாய உற்பத்தி பாதிக்கப்படுவதை தடுக்க புதிய கட்டுப்பாடு விதிக்க மாநில அளவிலான விலை கண்காணிப்பு குழு பரிந்துரை செய்துள்ளது. விளை நிலங்களை வேறு தேவைகளுக்கு பயன்படுத்த 3 ஆண்டுகள் அந்த நிலம் தரிசாக இருக்க வேண்டும் என்ற கால வரையறை இப்போது உள்ளது.
அதை 10 ஆண்டுகள் தரிசாக இருந்தால்தான் வேறு பயன்பாட்டிற்கு உபயோகிக்க அனுமதிக்கலாம் என்று திருத்த வேண்டும் என பரிந்துரைக்க இக்குழு முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து மாநில அளவிலான விலை கண்காணிப்பு குழு கூட்டம் நேற்று உணவுத்துறை அமைச்சர் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இதனை அடுத்து காய்கறிகளின் உற்பத்தியை பெருக்க நடவடிக்கை எடுக்கவும், காய்கறிகளை சேமிக்க குளிர்சாதன கிடங்குகளை அமைத்து தர நடவடிக்கை மேற்கொள்ளவும் இக்குழு பரிந்துரை செய்துள்ளது. அஸ்ஸாம் மாநிலத்தில் அமைதியை நிலைநாட்டும் முயற்சியாக தடை செய்யப்பட்ட உல்ஃபா இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் சிதம்பரத்துடன் நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தையை தொடங்கினர். டெல்லியில் உள்துறை அமைச்சக வளாகத்தில் வைத்து மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்பான உல்ஃபாவுடனான ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தை பயனுள்ளதாக இருந்தது என்று தெரிவித்தார். உல்ஃபா அமைப்பைச் சேர்ந்த அரவிந்த் ராஜ்கோவா தலைமையிலான 8 பேர் கொண்ட குழு இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டது. ப. சிதம்பரத்துடனான சந்திப்பிற்கு பின் உள்துறை செயலர் ஜி.கே. பிள்ளை தலைமையிலான உயர் அதிகாரிகள் குழுவிடம் உல்ஃபா அமைப்பினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். கடந்த 5ஆம் தேதி அசாம் தலைநகர் கவுஹாத்தியில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின்போது அஸ்ஸாம் மாநில முன்னேற்றத்திற்காக தீவிரவாத பாதையை கைவிட்டு அமைதியான வழியில் திரும்ப இருப்பதாகவும், அதற்காக மத்திய அரசிடம் நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தையில் ஈடுபடப் போவதாக உல்ஃபா அமைப்பினர் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து ப. சிதம்பரத்துடனான இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தை குறித்த விவகாரத்தில் ஊடகங்கள் மத்திய அரசிற்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று செய்தியாளர்களை ப. சிதம்பரம் கேட்டுக் கொண்டார். போபர்ஸ் பீரங்கி ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இத்தாலி தொழிலதிபர் குவாத்ரோச்சி மீதான வழக்கினை கைவிட கோரப்பட்ட சிபிஐ மனு மீது வரும் 21ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. கடந்த 1987ஆம் ஆண்டு இந்திய ராணுவத்திற்கு போபர்ஸ் பீரங்கி வழங்கியதில் ஊழல் நடந்துள்ளதாகவும், அதில் இத்தாலி தொழிலதிபர் குவாத்ரோச்சி பெருமளவில் முறைகேட்டில் ஈடுபட்டதாகவும் புகார் எழுந்தது. இது தொடர்பாக சிபிஐ போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மத்திய வருமான வரி தீர்ப்பாயம் தாக்கல் செய்த அறிக்கை ஒன்றில் இத்தாலி தொழிலதிபர் குவாத்ரோச்சி 40 கோடி ரூபாய் வரை கமிஷனாக பெற்றதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தது. அது தொடர்பாகவும் தற்போது டெல்லி சிறப்பு சிபிஐ நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் குவாத்ரோச்சிக்கு எதிராக போதிய ஆதாரங்கள் இல்லாததால் குவாத்ரோச்சி மீதான வழக்கினை கைவிடக் கோரி சிபிஐ மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த மனு மீது நடந்த விசாரணை வரும் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாகவும், அன்றைய தினமே தீர்ப்பு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயிலில் தக்கல் முறையில் பயணம் செய்யும் பயணிகள் ஒரிஜினல் அடையாள அட்டை இல்லாமல் பயணம் செய்தால் அபராதம் விதிக்கப்படும் என்று ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. பொதுமக்கள், மாணவர்கள், வேலை விஷயமாக அவசர பயணம் செய்பவர்கள் மற்றும் மருத்துவ சிகிச்சை பெற ரயிலில் அவசர பயணம் செய்பவர்களுக்கு வசதியாக தக்கல் முறை என்ற வசதியை ரயில்வே நிர்வாகம் அறிமுகப்படுத்தியது. ஆனால் இந்த வசதியை சிலர் முறைகேடாக முன்பதிவு செய்து அதிக விலைக்கு விற்பனை செய்வது போன்ற பல்வேறு தவறுகள் நடைபெறுவதாக ரயில்வே நிர்வாகத்திற்கு புகார்கள் வந்தன. எனவே இதனை தடுக்க ரயில் பயணத்தின் போது அடையாள சான்றை எடுத்து செல்லும் முறையை ரயில்வே அமைச்சகம் அறிமுகம் செய்துள்ளது. அதன்படி ரயிலில் தாக்கல் முறையில் பயணம் செய்யும் பயணிகள் ஒரிஜினல் அடையாள அட்டை எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. வாக்காளர் அடையாள அட்டை, பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்ட அரசு சான்றளித்த ஆவணங்களில் ஒன்றை எடுத்துச் செல்ல வேண்டும். அவ்வாறு எடுத்துச் செல்லாமல் தக்கல் முறையில் பயணம் செய்பவர்களுக்கு ரயில்வே சட்ட விதிமுறைகளின்படி கூடுதல் கட்டணம் மற்றும் அபராதம் வசூலிக்கப்படும் என்று ரயில்வே துறை நிர்வாகம் எச்சரித்துள்ளது. மகரஜோதி உற்சவத்திற்கு பிறகு நாளை மாலை சபரிமலை நடை மீண்டும் திறக்கப்பட உள்ளதாக தேவசம் போர்டு அறிவித்துள்ளது. கடந்த மாதம் மகரஜோதி உற்சவம் முடிந்து ஜனவரி 20ஆம் தேதி காலை பந்தள ராஜ பிரதிநிதி சுவாமி தரிசனம் செய்தார். அதன் பிறகு மேல்சாந்தி சசி நம்பூதிரி மூலவரை விபூதியால் மூடி யோக நிலையில் ஆழ்த்திய பிறகு நடை அடைக்கப்பட்டது. அதையடுத்து மாசி மாத பூஜைகளுக்காக நடை நாளை மாலை 5:30 மணிக்கு திறக்கப்பட உள்ளது. அப்போது தந்திரி கண்டரரு ராஜீவரரு முன்னிலையில் மேல்சாந்தி சசி நம்பூதிரி நடையை திறப்பார் என்றும், அன்றைய தினம் விசேஷ பூஜைகள் ஏதுமின்றி நாளை மறுநாள் அதிகாலை கணபதி ஹோமத்துடன் வழக்கம் போல் பூஜை துவங்கும் என்றும் தேவசம் போர்டு அறிவித்துள்ளது. அதன் பின்னர் 13ஆம் தேதி பிற்பகல் கலச அபிஷேகம் ஐயப்பனுக்கு செய்விக்கப்படும் என்றும், சபரிமலையில் மண்டல மகரஜோதி உற்சவ காலத்தில் நடைபெறாமல் இருந்த சிறப்பு பூஜைகள் தற்போது நடைபெற உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
மகரஜோதி உற்சவத்திற்கு பிறகு சபரிமலை கோவில் நடை மீண்டும் திறக்கப்படுவதால் திரளான பக்தர்கள் அங்கு கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வழக்கமான மாத மற்றும் சிறப்பு பூஜைகள் முடிந்து வரும் 17ஆம் தேதி இரவு 10 மணிக்கு ஐயப்பன் கோவில் நடை அடைக்கப்பட உள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 300134 600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.